யாராதே இந்நேரத்துக்கு உட்காந்துட்டு என்ன பண்ற? பரீட்சை எழுதிட்டு இருக்கேன். யாரையா நீ வெளியில போறத விளக்கு வச்சு பாத்துட்டு இருக்கிற? கற்கல்ல வாயா, நல்லா காட்டுறேன். டேய், வர வர நம்ம ஊர்க்காரனுங்க சரக்கு ஏத்திட்டு போற குட் ஸ்டெயின் மாதிரி ஆகிட்டானுங்க. லோடிங் அன்லோடிங் எந்த டைம் வேணாலும் பண்றானுங்க. நாய நடபாதையில் உட்காராத, கொஞ்சம் நவுந்து உட்கார்றா. ஐயோ யாரா நீ? ஏன்பா பெரியவங்க கொஞ்சம் மரியாதையா பேசுப்பா. போடா, என் தகப்பனையே வாடா போடாம உன்னை என்னடா சொல்றது? எங்கடா போற? என் பொண்டாட்டி 6 மணிக்கு காணுங்க, அவளை தேடிட்டு போறணுங்க. என் தகப்பனையும் 6 மணில இருந்து காணோம், நானும் தேடிட்டு தான் போறேன். அதுக்கு எதுக்கு இத்த பெரிய லைட்டு? அந்த நாய் இவ்வளவு பெரிய லைட்லயே டிம்மா தாண்டா தெரியுமா? ஐயா, நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. இது பொம்பளை இடம். எந்திரிச்சு போய் ஆம்பளை பக்கத்துல உட்காருங்க. அதெல்லாம் முடியாது ஐயா. நான் வாத்தியார் சொல்றேன், எந்திரிச்சு போய் ஆம்பளை பக்கம் உட்காருங்க. நீ சொன்னா நான் கேட்கணுமாக்கும்? வாத்தியார் சொன்னா கேட்கணும். நான் சொல்றேன், நீ பதில் சொல்லு. கேளுங்க, சொல்றேன். மீனுக்கு வலை போட்ட வலைக்குள்ள என்ன இருக்கும்? மீன் இருக்கும். மானுக்கு வலை போட்ட வலைக்குள்ள என்ன இருக்கும்? மான் இருக்கும். கொசுவுக்கு வலை போட்ட வலைக்குள்ள என்ன இருக்கும்? கொசு. டேய் தகப்பா, பைசன், நான் கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்றா. நாய்க்கு வலை போட்டா வலைக்குள்ள என்ன இருக்கும்? நாய் இருக்கும். இல்ல, நீ இருப்ப. தண்டமா. டேய் தகப்பா, தாய் குலத்து மேல கை வைக்காத, கைய கட் பண்ணிட்டு வேடா கைய. டேய் தகப்பா, பைசன் நில்றா தகப்பா. பைசன் ப்ளீஸ். டேய் தகப்பா, ப்ளீஸ் நில்றா தகப்பா. டேய் தகப்பா, நில்றா. தாய் குலமே, தந்தை குலமே, இவ்வளவு இம்சிகளுக்கு இடையில இவனை நான் ஏன் உயிரோட விட்டு வச்சிருக்கேன் தெரியுமா? என்ன பெத்த தாய மறைச்சு வச்சிருக்கான். இந்த கும்பல்லையாவது என்ன பெத்த தாய் யாராவது இருக்காங்களா? இங்க யாரு கிடையாது. புறாவன பைசன், பொண்ணு வந்துருக்கு பாருங்க. டேய் தகப்பா, பைசன், எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குடா. பிடிச்சிருக்கா? ஆண்டா. சமந்தி, உங்க பொண்ணுக்கு பாட தெரியுமாக்கும்? ஏன் தெரு தெருவா பாட வச்சு பிச்சை எடுக்க போறியா? அது இல்லங்க மகனே, எனக்கு போர் அடிக்கும் போது மருமகளை பாட வச்சு கேட்டுருவோம்ல. டேய், நீ போர் அடிக்காம இருக்கிறதுக்கு பாடுறதுக்கு அவன் ஆல் இண்டியா ரேடியோவா? என்னடா சிரிக்கிற? பாயமுடுறா. பெரிய பல்லழக. என்னங்க பெரியவரை இப்படி திட்டுறீங்க? யாரு இவனா? பெரியவன் இவன். சில்ற பையங்க. தள்ளி உட்கார்றா. பாத்தீங்களா, சில்றங்கிறத கன்ஃபார்ம் பண்றான். எடா கையா. மைசன், எடா கையா. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. நான் உங்க டாக்டர் கிட்ட செப்பரேட் ஸ்பீக்கிங். ஓ, தாராளமா. பயப்படாதீங்க, இப்ப வந்துருவாரு. போக வேண்டிய இடத்துக்கு போயிருப்பாரு. ஹாய் ஹாய் ஹாய். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. வெக்கமா? ஐ லைக் இட். உன் அழகுக்கு முன்னால நான் அடிமையாகிட்டேன். ஐயோ, சிரிக்கிறாடா, சிரிக்கிறா. உன் சிரிப்புக்கு முன்னால நான் செதஞ்சு போயிட்டேன். ஐ லவ் யூ வெரி மச். யா, நாட் டச்சிங். மை ஃபாதர் கேப் மாரி. ஐ எம் ஜென்டில்மேன். மேரேஜ் பேக். ஐ டச்சிங். யா, நவ் ஃபிக்ஸ் த மேரேஜ். பாய் பாய். என்ன மாப்பிள்ள, பிள்ளைகிட்ட எல்லா விளையாடையும் பேசிட்டீங்களா? எல்லாமே நான் பேசிட்டேங்க. பொண்ணு தான் பதிலே பேச மாட்டேங்குது. கூச்ச சுபாவம் போல் இருக்கு. பொண்ணை நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படியே இருந்துட்டா எங்க குடும்பத்துக்கே ரொம்ப நல்லதுங்க. கவலையே படாதீங்க மாப்பிள்ள, என் பொண்ணு சாகிற வரைக்கும் இப்படியே தான் இருப்பா. ஏன்? அவளுக்கு காதும் கேட்காது, வாயும் பேச வராது. ஒரு மைக்கும் அவுட்டு, 2 ஸ்பீக்கர் அவுட்டா? அட பாவீங்களா, எல்லாருமா சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்களாடா. இதை ஏன்டா எனக்கு முன்னாடியே சொல்லல? பெரியவர் உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லலீங்களா? நான் அப்பவே அவர்கிட்ட சொல்லிட்டாருங்க. அவர்தான் இப்பேற்பட்ட ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறது உங்க லட்சியம்னு சொன்னாருங்க. இதெல்லாம் நான் அவங்ககிட்ட சொல்லவே இல்லையே. ஏன்டா ஏங்க இங்க ஒரு ஆமை உட்கார்ந்தது எங்கீங்க? இப்பதாங்க நடந்துகிட்டே போச்சு. டேய், உனக்கு நான் மகனா பிறந்தது பெரிய தியாகம்டா. இதை விட என்னடா தியாகம் பண்றது? ஆல் ப்ரோகிராம் கேன்சல். மாப்பிள மாப்பிள பேபே பேபே லவ் பாடி. யாரா வீட்டுக்குள்ள? யாரா இருந்தா நீங்க ஒத்துக்குவீங்க? பிச்சைக்காரி, உனக்கு அவ்வளவு திமிரா? அட நீதான் இருக்கிறியாக்கு. பின்ன நீ கூப்பிட்ட உடனே கலெக்டர் வருவார்னு எதிர்பார்த்தியா? ஏய் ஓல்ட் பெக்கர், என்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு கேவலமா தெரியுதா? உனக்கு பிச்சை போடுறதே பாவா. ஓடி போயிரு. அட தள்ளுறானா? தள்ளுறாவா? ஏய் ஏய் பிச்சை சுரகடே ப்ளீஸ். ஏய் டீசன்ட் இல்ல, டிசிப்ளின் இல்ல. சை சுரகடே. ஏய் பேட் ஸ்மெல். ஏய் ஏய் பிச்சைக்காரி, உனக்கு என்ன தெனா விட்டு இருந்தா எங்க வீட்டு திண்ணையில உட்கார்ந்துட்டு எங்க வீட்டு தூண்ல சாஞ்சிட்டு காலை தூக்கி மேல போடுவேன். எந்திரிச்சு வெளிப்படி. அட சும்மா கத்திட்டு இருக்காம போய் ஒரு கிலோ கொழுப்பு கறி எடுத்துட்டு வந்து ஆயில் இல்லாம இஞ்சி தட்டி போட்டு குழம்பு வையே. சாட் போட்டு ஒரு நாள் இருந்துட்டு போலான்னு இருக்கறேன். ஏண்டி, நான் என்ன செட்டிநாட்டு சமையக்காரனா? நல்ல வாய்க்கு ருசியா வக்கனையா செஞ்சு கொடுக்க சொல்றேன்.
என்ன திமிரு? ஒரு வீட்டு சோறு திங்கிறவனுக்கு உனக்கு இவ்வளவு திமிரு இருந்தா 10 வீட்டு சோறு திங்கிறவனுக்கு எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். வா, இவளுக்கு ரொம்ப நெடுது விட்டா. ஒய்டா தகப்பா. மேடத்தை அடிக்காதீங்க. என்னது மேடமா? ஆமா, சின்ன மேடம். ஐ மீன் உங்களுக்கு சித்தி முறையாது. ஐயோ, எனக்கு தலை சுத்தி சுத்தி வருது. டே, கேவலம் ஒரு பிச்சைக்காரி கூட நீ விட்டு வைக்கலையாடா? ஐயோ, உங்க மூஞ்சிகளுக்கு தீம் மியூசிக் வேற, அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வேறயா? திரும்ப உட்காரா. எங்க பெக்கர் மேடம், எப்படி நீங்க இந்த கடலாமையை வச்சுக்கிட்டீங்க? நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் ரெகுலரா வச்சுக்கல. பின்ன அப்பப்ப சீசனுக்கு வந்துட்டு போவேன். சீசனுக்கு வந்து போறதுக்கு இவன் என்ன குற்றால அருவியா? இல்ல அப்பப்ப வந்து போறதுக்கு நீங்க என்ன வேடம் தாங்கள் பரவியா? ரொம்ப லொள்ளு பேசுறீங்களே. மை சன். தகப்பா போடா, அப்பிடுவேன். மகனே, ஐயன் அப்படி எல்லாம் பேசக்கூடாது கண்ணு. நான் உங்களுக்கு மகனா? நீங்க எனக்கு தாயா? சீச்சி, நீ எனக்கு மகனாக முடியாது. என் மக ஊட்டி கான்வென்ட்ல படிக்கிறான். டேய் தகப்பா, கேட்டியாடா? பிச்சைக்காரியோட சன் ஊட்டி கான்வென்ட்ல படிக்கிறான். நம்ம ஊர் நாட்டாமியோட பங்காளி நீ. உன் சன் நம்ம ஊர் கார்பரேட் ஸ்கூல்ல நான் படிச்சேன். எங்க பாட்ட காசை கண்ட இடத்துல நீ இறச்சி விட்டுருக்க. இன்னைக்கு உன்னை செம பெரட்டி பெரட்டா விட மாட்டேன். டேய் இருடா. மைசன், எங்க சொன்ன கேளுங்க. அப்புறம் அம்மா ஏன் தெரியாது தெரியாது வந்தாலும் விட மாட்டேன். டேய் இருடா, இருடா. டேய், நான் சிகரெட் குடிக்கிற ஸ்டைல வச்சு நாட்டாமியோட 3ஆம் பங்காளி இந்த ஊருக்கே தெரியணும்டா. ஆமாங்கண்ணா. என்ன பார்த்தா யாரும் வணக்கம் சொல்லாம போகவே முடியாதுடா. ஆமாங்க, அதான் ஊருக்கே தெரிஞ்ச விஷயமாச்சுங்களே. வணக்கம் பங்காளி. நல்லா இருக்கீங்களா? ஆமாங்க ஆமாங்க. என்னங்கண்ணே, யாருக்கும் பயப்பட மாட்டேன்னு சொன்னீங்க, அவரை பார்த்தோன்னா வணக்கம் போட்டீங்க. நான் எங்கடா வணக்கம் போட்டேன்? அவரை பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா கைய அப்புல போயிடுச்சுடா. இவன் எங்க டீச்சர் வீட்டுக்குள்ள போறான்? ஒருவேளை பாடம் படிக்க போவானோ? என்ன படிக்கிறான்னு நம்மளும் பாப்போம். சரி பாப்போம். என்ன ஆப்போம்? இல்லண்ணே, பாப்போம்ண்ணே. நாங்க ஐயோ படா. டீச்சர், பசுபதி வந்திருக்கானுங்க. இந்த நெல்லு மூட்டையும் தேங்காய் எடுத்து போறதுக்கு ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. வரலாம் இல்லீங்களா? கோழிக்கறி குழம்பு ஆக்கி வச்சு எலும்பு. கோழிக்கறி குழம்பு ஆக்கி வச்சு எலும்பு. டீச்சர், டீச்சர், டீச்சர். ஒர்க் அவுட் ஆகி போச்சுடா. டீச்சர், என்னது இது? அது விழுந்த வேகத்துல வாய் தெரியாம இது கிராமம், டவுன் இல்ல. நடக்கிறவங்க நல்ல முறையா இருக்கணும். பார்த்து நடந்துக்கிட்டா உங்களுக்கு நல்லது. இல்ல தட்டி காய போட்டுருவானுங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சுங்களா? நான் ஒண்ணும் பாக்கலீங்க. முறைக்காதீங்க. பாருங்க, நுரை இருக்குது, தொடச்சிட்டு பாங்க. ஐயோ, இந்த ஆளு டீச்சரை வச்சிருக்காண்டோ, அத நான் பார்த்து போட்டோ. இத யாராவது கிட்ட நான் சொல்ல வேணுண்டோ, இல்லைன்னா என் மண்டை வெடிச்சு போயிருண்டோ. ஐயோ, இந்த நேரம் பார்த்து யாரையும் காணண்டோ. அதோ ஒருத்த வர்றாண்டோ, வாடோ. அண்ணா வணக்கங்கடா. அத விடுறா, நம்ம பசுபதி டீச்சரை வச்சிருக்கான். ஆச்சரியமா இருக்குங்கண்ணா. எனக்கு ஆச்சரியம்னா உங்களுக்கு கண்ணால உங்களா? அட, நம்ம பசுபதி டீச்சரை வச்சிருக்கான். அட போங்கண்ணா, கல்யாணத்துக்கு வந்தா முயலாம போயிருவாங்களாக்க. பசுபதி டீச்சரை வச்சிருக்கான். அட, ஆடி மாசமா இருந்தா ஆவணி மாசமா இருந்தா கண்ணாத்த முடிச்சு போட வேண்டியானுங்களா? எதுக்கு அசைய மாட்டியா? இனி உன் காதுக்குள்ள அணுகுண்டத்தான தூக்கி போடணும். போடா. இவ்வளவு நேரம் இந்த மேட்டர் ஒரு செவடு கிட்ட போய் சொல்லிட்டேன். இனிமே நோ அதர்ஸ். நாட்டாம டூ பங்காளி, பங்காளி டூ நாட்டாம. ஸ்டைட். டேய், என்ற எல்னியா போடுற? வரத்தை எங்க பிச்சு போடு. ஐயோ, நான் ஒண்ணும் பண்ணலீங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். என்றா எப்படி இருக்கிற? நல்லா இருக்கணும். அப்பாரு எப்படி இருக்காரு? அவன் நல்லா இருக்கானு. எங்க இந்த பக்கம் ஒரு பெரிய சமாச்சாரம் நடந்து போச்சுங்க. என்றா சமாச்சாரம்? வெளியூர்ல இருந்து நம்ம ஊருக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்த டீச்சரை உங்க தம்பி பசுபதி வச்சுக்கிட்டாருங்க.
பாம்புடுங்க. உங்க தம்பி நல்லவருங்க, வல்லவருங்க, தங்கமானவருங்க, கோல்டுங்க, டைமண்டுங்க. அந்த டீச்சரை கண்ணில அவர் பார்த்தது கூட கிடையாதுங்க. கணக்கு இந்த ஆளு வெளியே போய் சொல்லு. நீங்க என்னமோ சொல்றீங்கன்னு தெரியுதுங்க, ஆனா காதுல மட்டும் ஒரு சவுண்ட் ஜொய்ன்னு கேக்குதுங்க. வரணுங்க. இப்பதான் புரியுது சில சீக்ரெட் மேட்டர் எல்லாம் ஏன் டெலிபோன்ல பேசிக்கிறாங்கன்னு. தம்பி கூப்பிட்டியாப்பா? இல்லீங்களே. கூப்பிட்ட மாதிரி ஒரு வாடை வந்ததுடா. எருமை கத்துச்சுங்க. எஸ்கியூஸ் மீ. நீங்க காலை மேல வைங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க மேல உட்காருங்க. உங்க காலை நீங்க வைங்க. இல்ல நீங்க மேல உட்காருங்க. நீங்க வச்சாதான் நான் போவேன். நீங்க மேல உட்காருங்க. சரிங்க. ஸ்வீட் எடுத்துக்கங்க. எதுக்கு இதெல்லாம்? நாம முத சந்திக்கிறோம்ல, நம்ம நட்பு இனிப்பா இருக்கட்டும் தான். Thank you. நோ மெடிசன். நம்ம மாதிரி எங்கர்கள்லாம் இந்த மாதிரி வில்லேஜ்ல போர் அடிக்கும். நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது சொல்லுங்க, நம்ம 2 பேரும் ஜாலியா சினிமாவுக்கு போயிட்டு வந்துருவோம். எதுக்கு சிரிச்சீங்க? இல்ல யங்ஸ்டர்ஸ்னு சொல்றீங்க. உங்களுக்கு கல்யாண வயசுல ஒரு பையன் இருக்கிறதா கேள்விப்பட்டேனே. நோ நோ, நீங்க மட்டும் இல்ல, இந்த ஊரே அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கு. அந்த சனிப்பையன் ஏமாங்க கிடையாது, தெருவுல அனாதையா கிடந்தான். ஏதோ புண்ணியத்துக்கு தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். டீச்சர், மிஸ்டர் டீச்சர், என் வெளி தோட்டம் தான் கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. ஆடும். ஏண்டா கெழுட்டு நாயே, நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சு, உனக்கு இளமை ஊஞ்சல் ஆடுதா? காட்டுறா பாக்கலாம். எங்க பெரியவரை திட்டுறீங்க? உங்களுக்கு தெரியாதுங்க டீச்சர், நான் ஆடு வளர்த்தேன், கோழி வளர்த்தேன், நாய் வளர்க்கல. ஆனா அதுக்கு பதிலா நான் இதை வளர்த்தேன். இது என்னென்ன காரியம் செய்து தெரியுங்களா? காலையில அருக்காடி வீட்டுக்குள் நுழையுது, மத்தியானம் மயிலாத்தா வீட்டுக்குள் நுழையுது, இப்போ உங்க வீட்டுக்குள் நுழைஞ்சிருக்கு. ஆனா உங்க ரேஞ்ச் என்ன, உங்க லெவல் என்ன, உங்க கெப்பாசிட்டி என்ன? இருந்தாலும் பெரியவர் இல்லீங்களா? டேய் தகப்பா, இப்ப நான் என்னடா சொல்லிட்டேன், நீலி கண்ணீர் வடிக்கிற? பைசன் சொல்றா. நீங்க என்னென்னமோ சொன்னீங்க, அதுக்கு நான் ஒண்ணும் ஃபீல் பண்ணல. மை டீச்சர், இந்த பித்த நிறைய பார்த்து பெரியவர்னு சொல்லிட்டாங்களே, அதுக்கு தான் ஃபீல் பண்றேன். எது? உன் தலையில் இருக்கிறது பித்த நிறையா? எஸ். ஏண்டா நாய, 30 வருஷமா முளைச்ச மொத்த நரடாது. நோ நோ, பித்த நிறை. அந்த செயற்படுங்க. டேய் நீ படுவா பரதேசி, உன்னை மீட்ல வந்து மிதிக்கிறான். எஸ்கியூஸ் மீ, நீங்க ஒரு பெரிய கடல், அதுல ஏற்கனவே ஒரு கப்பல் கவுந்து கிடக்குது. எங்க அப்பன மாதிரி ஓட்ட போட்டையெல்லாம் உள்ள அலவு பண்ணாதீங்க. நாட்டு வர்ற நேரமாச்சு. நாட்டாமியோட பிரதர் வர்ற நேரமாச்சு. நான் வரட்டுங்களா? ஐயோ, இனி இந்த தெருப்பக்கமே நான் வரமாட்டேன். ஏழு எட்டு இடத்துல பொண்ணு பார்த்தாச்சு, இதாவது அமைதான்னு பாப்போம். ஏனுங்க மாப்ள, உங்க மூஞ்சி பளபளன்னு இருக்குதே, ஒரு நாளைக்கு 5-6 தடவை சவரம் பண்ணுவீங்களோ? ஆமாங்க. இது பெரிய விஷயங்க. இது என்னங்க பெரிய விஷயம்? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறான், ஒரு நாளைக்கு 40 தடவை சேவிங் பண்றானுங்க. அது எப்படிங்க? அவன் பார்பர் ஷாப் வச்சிருக்கான். மாப்பிள்ள ரொம்ப தமாஸ் போல இருக்குங்க. ஏன் மாப்பிள்ள சீரியஸ் ஆகணுமா? இதுல பொண்ணோட அம்மா யாரு? பொண்ணோட அம்மா ரொம்ப கூச்ச சுபா உள்ளவங்க, உள்ள இருக்காங்க. அதனால என்ன, பொண்ணை வர சொல்லுங்க, பார்த்துட்டு சீக்கிரம் சாப்பிடணும். டேய், இனிமே சாப்பாடு வாயை திறந்த வாயில குச்சி விட்ட குத்தி போடும். என்னங்க மாப்பிள்ள திட்டாரு போல இருக்கு? திட்டலையா, பொண்ணை வர சொல்றாரு. அதானே பார்த்தேன். என்ன, பொண்ணை பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு தகப்பா. வாழ்க்கையிலேயே ஒரு உருப்படியான காரியம் பண்ணிருக்கேன்னா அது இதுதான். இனிமே உன்னை வாடா போடான்னு சொல்ல மாட்டேன், வாங்க போங்கன்னே சொல்றேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஏப்பா, பொண்ணோட அம்மா வர சொல்லுங்க, மத்த விஷயங்கள்லாம் பேசணும். ஏன் பொண்ணோட அப்பா கிட்ட பேச மாட்டியா? அவன் வந்தது வாயை திறக்க மாட்டேங்கிறான், இப்ப பார்த்தாலும் தின்னுகிட்டே இருக்கான். தீனி பண்டாரம். உனக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தா பேசாம இருந்திருப்பேன். காமாட்சி, என்னங்க எப்படி இருக்க காமாட்சி? எனக்கு 3 மாசம் கை குழந்தையோட கடை வீதியில் விட்டுட்டு இதோ வாரன்ட்டு போனீங்களே, 20 வருஷம் கழிச்சு வந்திருக்கிறீங்க. இது எந்த விதத்துல நாயங்க மச்சா? என்ன செய்யுது காமாட்சி, என் நிலைமை அப்படி ஆயிடுச்சு. ஆமா, நம்ம குழந்தைங்க இதுதானுங்க நம்ம குழந்தை. இதான் நம்ம குழந்தை. அப்பா, இதான் நம்ம குழந்தை. நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கணும். ஏனுங்க மச்சான், உங்க முத சம்சாரத்துக்கு ஒரு பையன் இருக்குன்னு சொன்னீங்களே, எங்கேங்க நான் போயேன்? இவர்தான் என் பையன்.
என்று மகனே என்று அது நான் இல்ல, நான் இல்ல. மகனே, அம்மா கூப்பிடுறேன் சொல்லடே. இருக்காமாச்சி மைசன் இதான் உன் தங்கச்சி. டேய் தகப்பா, இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா? இது வரைக்கும் எத்தனையோ இடத்துக்கு என்ன பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போனேன். அத்தனையும் வத்தலும் தொத்தலும் ஓட்டையும் உடசலுமா இருந்தது. இந்த ஒண்ணுதான் பாக்குறதுக்கு கண்ணுக்கு லட்சணமா இருந்தது. எனக்கு கிடைக்குங்கிற நிம்மதியா இருந்தேன். அதையும் என் தங்கச்சின்னு சொல்லி என் தலையில கள்ளத்துக்கு போட்டு நாம என்னப்பா செய்யறது? நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா. நீ ஏன்டா நினைச்ச 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மூஞ்சிக்கு எதுக்குடா பிளாஷ்பேக்? என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாயே, நீ விளையாண்டு போட்டு விதி மேல ஏன்டா பழி போடுற? உன்னை அப்படியே குத்துறா. நீ வீட்டுக்கு வா, உன்னை நான் பேசிக்கிறேன். யாரா அவன்? இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். என்று மகளுக்கு இன்சியல் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நான் தான் கண்ணு 20 வருஷமா சோறு போட்டு வளர்த்திட்டு இருக்கிறேன். ஐயோ, நல்ல குடும்பம், நல்ல மதர். இன்சியல் பிரச்சனை அவன் கவனிச்சுக்கிட்டோம். ஃபேமிலி பிரச்சனை நீ சமாளிச்சுக்க. நான் வர்றேன். அண்ணா, ஐயோ அம்மா. மைசன் என் பையர் நான் கிழிச்ச கூட தாண்ட மாட்டாரு. வாங்க மகனே. தகப்பா, யார் இவங்க எல்லாம்? மகனே, இவங்க எல்லாம் பொண்ணு வீட்டுக்காரவங்க, மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்க. வழக்கமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தானே பொண்ணை பார்க்க போவாங்க. ஒரு சேஞ்சா இருக்கட்டுமே, அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணேன். நான் சொல்லல எனக்கு ஒரு அழகான பையன் இருக்காருன்னு. ஆமாங்க. அது இவர்தான். நான் தாங்க. ஆமா, பொண்ணு போட்டோ கொண்டாந்தீங்களா? போட்டோ கொண்டு வரல தம்பி, ஆனா பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன, வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்குவோம். நீங்க என்ன தம்பி சொல்றீங்க? அதெல்லாம் சரிதானுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் பொண்ணு ஒருக்கா தனியா சந்திச்சா நல்லா இருக்குமுங்க. நீங்க எதுக்கு பாக்கணும் தம்பி? அதான் கட்டிக்க போறவரே பாத்துட்டாரு. என்னது? எல்லாம் மனசுலடா. இந்த நாய்க்கு பொண்ணு கொடுக்க வந்திருக்கேன். உங்களுக்கு எல்லாம் ஓடுங்கடா. இனிமே பொண்ணுக்குன்னு இந்த வீட்டு பக்கம் வந்தீங்க, நீ எங்கடா போற? காடு வாங்குது, வீடு போகுது. இந்த வயசுல உனக்கு பொண்ணாடா? மகனே, நீங்க என்ன தப்பா எடுத்துக்கிட்டீங்க? இந்த கல்யாணம் எனக்காக பண்ண, எனக்கு அப்புறம் உங்களை கவனிச்சுக்க ஒரு தாய் வேணுங்கிறதுக்காப்பா பண்ணேன். டேய் டேய் டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். உன்னை கேப் மாதிரி இடுப்பா வெட்டி போடுறேன். அப்படி வெட்டின பெரிய பாவம் இல்ல, உன்னை வெட்டின பெரிய புண்ணியம். மைசன், என்ன வெட்டினீங்கன்னா உங்க அம்மா யாருன்னு தெரியாம போயிரும். ஐயோ, இந்த சென்டிமெண்ட சொல்லியே இவன் எஸ்கேப் ஆகுறான்டா. போடா, வாடா, எச்சா போடா. ஐயோ, நான் என்ன செய்வேன்? எங்கன்னு இந்த கட்டவரல் இருக்க இந்த பக்கம் வருமா? எப்படிங்க வருமே. அது எப்படிங்க வரு? அப்படி வந்தா நீ என்ன தர? என்ன வேணாலும் கேளுங்க. உங்க அம்மா கொடுக்குறியா? சரிங்க. பாத்துக்க. ஐயோ போங்க, நீங்க உங்களுக்கு ஒரு ஐயோ, இந்த சிரிப்புக்கு எது வேணாலும் கொடுப்பேன். கோயம்புத்தூர்ல 6 மில்லு இருக்கு, அதுல ஒரு மில்ல எழுதி வச்சிடுறேன். மில்லுக்காரன் செருப்புலயே அடிப்பான். ஆறுங்க. அது ஆசிரியர். மெட்ராஸ்ல 3 கப்பல் ஓடுது, அதுல 1.5 கப்பல் உனக்கு எழுதி வச்சிடுறேன். டேய், கப்பல்காரன் உன்னை கடல்ல பிடிச்சு தள்ளி விட்டுருவான். ஐயோ ஆறுங்க, அது மறுபடியும். அது டேப் இருக்காடு. ஊட்டியில டீ எஸ்டேட் 100 ஏக்கர் இருக்கு. இருக்குடா, உனக்கு இருக்கா? ஐயோ யார மனுஷன் பேசுறானுங்க. ரோட்ல பிச்சைக்காரன் பேசிட்டு போறான். இதெல்லாம் எழுதி வச்சிருக்க கண்டு. ஐயோ, உங்க காரப்பல்ல பார்த்ததானுங்க எனக்கு பயமா இருக்குது. அது எப்படிங்க வந்தது? அத நான் சொல்றேங்க அர்ஜென்ட் சித்தி. இவன் ஒரு நாள் அவசரத்துல வர காப்பி நினைச்சு தார் எடுத்து குடிச்சிட்டான். அதான் பல்லு கருப்பா போச்சு. என்னங்க மகனே, வீட்டுக்குள்ள வந்து சொல்லிட்டு வரக்கூடாதே. கத்தாதடா, சொந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு எவனா தந்தி அடிச்சிட்டு வருவானடா? அது இல்லங்க மகனே, கதவை தட்டிட்டு வரதா நம் தமிழரோட பண்பாடு. டேய் கிளப்பாடு, பண்பாட்டை பத்தி நீ பேசுறியா? ஓங்கி கன்னத்துல அப்புன உன் கரப்பல்லு காணாம போயிரும்டா. பல்லுல கரை இருக்கலாம், ஆனா மனசுல இருக்க கூடாது. ஐயோ, இவர் பெரிய ஷேக்ஸ்பியர் பிலாசபி எல்லாம் பேசுறாரு. எட்டிட்டு இடிப்பானே மிதிச்சு போடு. என்னடே, இதெல்லாம் கரை இல்லையா? சாரி சித்தி. மைசன், என்னடா பைசன்? இவ்வளவு நாளா திட்டுனீங்க, நான் பொறுத்துக்கிட்டேன். பக்கத்து விட்டு பொண்ணு இருக்கும்போது என்ன திட்டுனீங்களே, அதை என்னால பொறுத்துக்க முடியாது. அதை தாண்டா நானும் சொல்றேன். எனக்கு ஒரு பொண்ணு பார்க்காம பக்கத்து வீட்டு பொண்ணு, அடுத்த வீட்டு பொண்ணு, எதிர் வீட்டு பொண்ணு எல்லாம் கூட்டி வந்து ஊட்டி அடிக்கிறது என்னால பொறுத்துக்க முடியல. மரியாதையை வெளிப்படா. போறேன், என் சொத்தை பிரிச்சு கொடு. என்னது சொத்தா? அப்படின்னா அப்ப ஏமாத்த பாக்குறியா? இப்பவே நாட்டாமே கூப்பிட்டு பஞ்சாயத்து கூட்டுறேன். டேய், ஒரு நிமிஷம் இருடா, வர்றேன். ஏங்கன்னு நம்ம இங்க இருக்க வேணாம். ஆமா, ஜெயில போயிருங்க. இதாண்டா நீ சம்பாரிச்ச சொத்து. இந்தாடா, உனக்கு பாதி எனக்கு பாதி. இதுல நான் எப்படி சாப்பிடுறது? அத கீழே வச்சுட்டு கையில வாங்கி சாப்பிடுறா. நான் என்ன பிச்சைக்காரனா? பின்னா நீ லட்சக்காரனா? போடா வெளியா. பைசன், நான் வெளியில போறேன். நான் போனதுக்கு அப்புறம் உங்க அம்மா யாருன்னு தெரியா போயிரும். ஐயோ, இத சொல்லியே என்ன ஏமாத்துறான். போடா உள்ள. வாங்கன்னு போலாம். டேய்,
இப்படி போடா. நீ எப்படி வந்த? கொடக்காளி பா. அப்படியே போ. தாயே, நீ இருக்கிறியா இல்லையா? என்ன ஏமாத்துறான் இவன். பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் பொதுவிதம். இதான் நம்ம வீடு. மைசன், என்னது இது? பார்த்தா தெரியல, இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டேன். பெத்த அப்ப உயிரோட இருக்கும்போது எனக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு வந்தா என்ன அர்த்தம்? உன்னை அப்பனாவே மதிக்கலன்னு அர்த்தம்டா. சேம் சேம். இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? ரீல் விடுவான். நடந்து போச்சு. டேய், இப்ப என்ன துக்கமா நடந்து போச்சு? நீ அழுகிற? 2 பேர் வாங்க ஆசீர்வாதம் பண்றேன். உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா எங்களுக்கு பக்கவாதம் தாண்டா வரும். ஏனுங்க, என்ன இருந்தாலும் மாமா வயசுல பெரியவருங்க, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா நமக்கு தானுங்க நல்லது. டார்லிங், அவனை பத்தி உனக்கு தெரியாது. அவன் பேடு ஃபெலோ. ஏனுங்க? சரி, பிரியப்படுற, நீ மட்டும் போய் வாங்கிக்க. ஸ்டாப். அவனை டச் பண்ணாத. 2 அடி கேப்லயே கால்ல விடு. மாமா ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ மாமா, டேய் டேய் டேய், இது என் பொண்டாட்டிடா. இது நியாயமாடா? அநியாயம். அடுக்குமாடா? மகனே, நீங்க தப்பா எடுத்துக்கிறாதீங்க. இப்பெல்லாம் குனிஞ்சா குண்டு வடிக்கதா பேசினா போச்சு. அதான் குண்டு இருக்கான்னு செக் பண்ணேன். ஆமா, இவர் அயல் நாட்டு லீடரு. இவரை குண்டு வச்சு கொல்றாங்க. ஏண்டா நாய, உன்னை சாவடிக்கிறதுக்கு சேவிங் பண்ணி போட்ட பாதி பேடு பத்தாது. செய்யறதை செஞ்சு போட்டு எப்படி சமாளிக்கிறான் பாரு. மருமக இடுப்பு பிடிக்கிறதே. ஐயோ, இனிமே உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. மகனே, போடா. மகனே, ஐயோ. என்னங்க எழுந்திரீங்க. மங்களம், வந்துட்டியா? மங்களம், இத்தனை நாள் என்ன விட்டு எங்க போயிருந்த? எங்க நீங்க பண்ண லொள்ளு தாங்க முடியாம தான் நான் ஆங்காங்கு போய் ஒரு அடகு கடையில வேலை பார்த்தேன். அங்க ஒருத்த வாங்கி போட்டதுதான் இதெல்லாம். இப்போ திருந்துட்டீங்களான்னு பார்க்கத்தான் வந்தேன். நீ இல்லாம தான் இந்த தப்பு எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். நீ வந்துட்டு இல்ல, இனிமே உன்னை சுத்தி தான் வருவேன். இத்தனை வயசுக்கு அப்புறம் தலை நரைச்சதுக்கு அப்புறம் லொல்ல பாரு. ஏங்க, நம்ம 2 பேருக்கு சேர்ந்து பிறந்தானே ஒரு மகன், அவன் எங்கீங்க? இவர்தான். மங்கிஸ்தா கிங்கிஸ்தா கிங்கிஸ்தா பாயாசா. என்னது இது? ஆங்காங் பாசியில நமக்கு பிறந்த மாவன் இவன் தானான்னு கேட்டோங்க. மடியசன், இத்தனை நாளா உங்க அம்மா எங்கன்னு கேட்டீங்களே, இவங்கதான் உன்னை பெத்த தாய். நீ சொல்ல வேணாண்டா. இவங்க பேஸ் கிட்ட பார்த்த உடனே இவங்கதான் என் அம்மான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சன்னு மா தாயே, ஊர்ல எல்லாரும் உனக்கு அப்பா யாரு அப்பா யாருன்னு தான் கேட்பாங்க. ஆனா என்ன பார்த்து உனக்கு அம்மா யாரு அம்மா யாருன்னு கேட்க வச்சுட்டாம்மா இந்த படுவா. மகனே, அப்பாவை திட்டாதடா. மா, இவன் ஊர் பொறிக்குமா? இவனுக்கு என்னமா மரியாதை வேண்டி இருக்கு? என்ன இருந்தாலும் உன் தாயோட புருஷன் இல்லையா? இப்ப நான் என்ன பேயோட புருஷன் நான் சொன்னேன்? மகனே, தாய் சொல்ல தட்டாதப்பா. என் தாய் என்ன டென்னிஸ் பாலோட மட்டை எடுத்து தட்டுறதுக்கு? சும்மா இருங்க, அவன் கூட பேசினா பதிலுக்கு பதில் பேசுவான். தாயே, இருந்தாலும் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இவனை நான் சாரி, இவரை நான் திட்ட மாட்டேன். கேடி டாடி, எங்க அப்பா. என்னங்க, நம்ம சென் புல்ல சேஞ்ச் ஆகிட்டாங்க. மம்மி டாடி, நீங்க 2 பேரும் சேர்ந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. வைஃப் கம்மியா பிளஸிங்கயா. நல்லா இருங்க. நல்லா இருங்க.